டேஸ்ட்டாக டேஸ்ட் கோயம்புத்தூர் வந்து உண்மையாக இருக்குல்ல ஆம்பியன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நார்மல் கடை மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி சேனலுக்கு தான் இருக்கும். அந்த கடையில் நான் எப்போ போனாலும் அங்கேயும் இப்படி வெளியே உட்காந்து டப்பிங் கொடுத்துருக்கியா எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி வந்தால் எடுக்கலாம்டா. நம்ம சும்மாவே வந்திருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு கேள்வி. இந்த கார் தானே சொன்னேன் உட்காந்து ஊற்றுறது. இல்லை இதோட சின்னதாக இருக்கும். மேக்ஸ் சேஃப் இருக்குது. மேக்ஸ் சேஃபா என்ன வளைஞ்சிக்கிச்சு எப்போ நிப்பாட்டி வைக்கிறது. சார்ஜ் போய் செத்து போச்சு என்னன்னு தெரியல. இது ஒன்று தானே. இது 360 கிடையாது. புரியுதா உனக்கு? இதில் தான் சாப்பிட முடியாது. ஆமாம் இது வேறு திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி அது சாப்பிட்ருக்கேன். 500 கிராம்ஸ். நம்ம சாப்பிட்டது 1 kg இருக்குமா? ஆனால் நம்ம 1/2 கிலோலாம் அவ்வளோ ரொம்ப அதிகமாக இருக்கும்டா. 350 கிராம் 350 கிராம் தருவாங்க. அந்த அளவுக்கு நம்ம 350 சாப்பிட்டோம். அது நல்லதே விடாண்டா. 350 ரூபா சாப்பிடணும். ஒத்தாவில் சாப்பிட முடியாது. மூணு பீஸு நீ நான் விட்டுருக்கேன்னு வச்சுக்கேன். இது எடுத்துகிட்டு நம்ம ட்ரை பண்ணோம்னா அது பார்க்கணும். இது ப்ரைஸ் அதிகம். இது எதோ சின்ன ஃபிஷ் போல. இது என்னடா இது மொச்சப்பட்டு மாதிரி மொச்சப்பயிறு ரைஸ். உங்களுக்கு இங்கே கிளாஸ் இருக்க மாதிரி இருக்குது தானே. ஆனால் இப்போ பாருங்க நான் கையை உள்ள வரேன். டப்பிங் கொடுக்க போறீங்க. இல்லை இது நம்ம இதில் காமிச்சிடலாம். நான் சத்தியமாக இங்கிருந்து பார்க்க எல்லாமே கிளாஸில் இருக்க மாதிரி இருக்குடா. ஆனால் அப்படி விட்டு கை உள்ள போகுது. இந்த கேக் இருக்குல்ல, இது வந்த புதுசில் 150 ரூபா. வெறும் 150 ரூபாய்க்கு இவ்வளோ இது செம்மையாக இருக்கும். எல்லாம் வாங்குறாங்கிட்ட 250 ரூபா ஆக்கிட்டான். இது என்ன பார்க்க இது மாதிரி தான் இருக்குது. பிளாக் ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்குது. லேயராக செம்மையாக இருக்கும். இன்னும் ஒரு கல் இருக்குது, அங்கே வெயில் அடிக்குது. எங்கே போகிறது இந்த கல்லில் வரலாமா? நடுவில் போக முடியாது. நம்ம என்னென்ன வாங்கணும் காமியாதுல. இங்கே ஸ்பூன் இல்லை ஒரு நல்லா செஞ்சது நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் திக்காக இருக்கும். கிரீன் ஆப்பிள்